இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்காரு சார், அவரோட கதையை தான் நீங்க படமா எடுக்கிறீங்கன்றாங்க. உண்மையா சார்? வேஷ்டி சட்டை யாரு போட்டாலும் அம்சமா இருக்கும். ப்ரூஸ்லி கூட ஒல்லியா தான் இருப்பாப்ல. ஸ்ரீரங்கத்து ஜிகிடி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஜிகிடி ஜிகிடினா என்னது? என்னடா இந்த படத்தை அப்ப கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். பரவாயில்ல, இப்பவாவது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது. எம்பாட்டன் சாமி வரும், எங்கேயும் கூட வரும், என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்க அப்ப மூச்சு விட்ட காத்து வரும், ஊரான ஊர் வரும், முன்னோரின் பேர் வரும், எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும். ஓம் நம சிவாய. எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மத்தியானம் மழை வந்துருச்சு, சாயந்தரம் ஆக மழை அப்படியே வந்துட்டே இருந்தது. நான் சுப்பிரமணியம் சிவாக்கு போன் பண்ணேன். ஆனா என்ன மழை பெய்யுது, எப்படி பசங்க பாவம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவரு சிரிச்சுக்கிட்டே, தம்பி உங்க பசங்க என்ன மழைக்கும் வெயிலுக்கும் கலையிற பசங்களா? இடி இடிச்சா கூட இறங்கி அங்கதான் இருப்பாங்க, நகர மாட்டாங்க அப்படின்னாரு. இன்னும் கொஞ்ச நேரம் போக போக மழை நிக்கல, வர வேண்டாம்னு சொன்னாங்க. நான் இல்ல வந்துதான் தீருவேன்னு வந்துட்டேன். நிறைய பேர் இங்க நினைச்சிட்டு நிக்கிறீங்க. எனக்கு எப்படி இதுக்கு நன்றி சொல்றதுனே தெரியல. இத்தனை அன்புக்கும் இவ்வளவு ஆதரவுக்கும் நிச்சயமா கடினமா உழைக்க மட்டும்தான் என்னால முடியும். எவ்வளவு முடியுமோ நான் அவ்வளவு உழைப்பேன். நீங்க என்ன நினைச்சு பெருமைப்படுற மாதிரி படைப்புகளை தொடர்ந்து நான் படைப்பேன். திருச்சின்னா எனக்கு முன்னாடி பேசின 2-3 பேர் சொன்ன மாதிரி திருடா திருடி தான் ஞாபகம் வரும். திருடா திருடிக்காக தான் நான் அங்க முதல்ல திருச்சி வந்தேன். இங்க ஒரு 40-45 நாள் இருந்தேன். சுப்பிரமணியம் சிவா தான் என்ன கூட்டிட்டு வந்தார் திருச்சிக்கு. அவர் தான் திருடா திருடியோட இயக்குனர். அப்போ காதல் கொண்டேன் இன்னும் முடியல, ஒரு 5 நாள் பேலன்ஸ் இருந்தது. ஆனா திருச்சியில முதல் நாள் இங்க ஷூட்டிங். முன்னாடி எல்லாம் ஒரு பூஜை போட்டு ஒரு டேட் குறிச்சிட்டோம்னா அது நின்னா அது ஒரு அபசகுனமா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அங்கேயும் இங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல. காதல் கொண்டேன் அந்த 5 நாள் எடுத்து முடிச்சாதான் ரிலீஸ் ஆகுங்கிற ஒரு கட்டாயம். அதனால அங்கேயும் ஷூட்டிங் நிறுத்த முடியல. சோ அங்க சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கும். காலையில 4 மணிக்கு என்ன விடுவாங்க. அங்க இருந்து கார்ல ஏறி இங்க வருவேன். இங்க திருச்சி வந்து இங்க ஒரு 10 மணில இருந்து மறுபடியும் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்கும். மறுபடியும் கார்ல ஏறி அங்க இருந்து சென்னைக்கு போவேன். அங்க மறுபடியும் ஷூட்டிங். இந்த மாதிரி மாறி மாறி 4 நாள் போயிட்டு வந்துட்டும் காதல் கொண்டேனும் திருச்சியும் திருடா திருடியும் மாறி மாறி ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. என்னவோ எனக்கு இங்க நிக்கும் போது அந்த ஞாபகம் வருது. அப்படி போயிட்டு வந்துட்டும் வேலை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு என்னால இங்க நிக்க முடியுது. நீங்க எல்லாம் எனக்காக இந்த மழையில இங்க நின்னுட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இட்லி கடை ஒரு சாதாரண படம், ஒரு சிம்பிள் படம். ஊர்ல இருந்து கிளம்பி ஒரு வேலை தேடி வேற ஒரு இடத்துக்கு போனவங்க, வெளியூருக்கு போனவங்க, மெட்ராஸ் போனவங்க, வெளிநாடுக்கு போனவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்க அந்த மாதிரி எத்தனை பேர் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க? உங்க எல்லாராலையுமே கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை ரொம்ப அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து நீங்க எனக்கு கொடுத்துட்டு வர எல்லா ஆதரவுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இட்லி கடை 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ சோ மச் சார். இவ்வளவு மழையிலையும் நீங்க வந்ததுக்கு முதல்ல நன்றி. அண்ட் இவ்வளவு நேரம் இருந்து பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. We love you so much. மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டல் நம்மளுடைய ஃபேவரைட் ஒன் அண்ட் ஒன்லி தனுஷ் அவர்களுக்காக ப்ளீஸ். ஓகே என்ன கோபி, வாங்க வாங்க. மழையில அவங்க நிக்கிறாங்க, நான் நிக்க மாட்டேன். ஹலோ சார், அவங்க தான் சார் அந்த கொஸ்டின் கேட்கணும். ஆனா அது ரொம்ப யூஸ்வலா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு 4-5 கொஸ்டின் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கோம் சார். சார், இட்லி கடை படம் வந்து பசங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு போஸ்ட் ஒண்ணு பார்த்தேன். இந்த கோயம்புத்தூர் சைடு ஒரு செஃப் ஒருத்தர் இருக்காரு சார், அவரோட கதையை தான் நீங்க படமா எடுக்கிறீங்கன்றாங்க. உண்மையா சார் அது? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, சொந்த கற்பனை தாங்க.
நான் என் கிராமத்துல பார்த்த ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்களை, என் மனசை பாதிச்ச ஒரு சில கதாபாத்திரங்களை மையப்படுத்தி சொந்தமான கதை, கற்பனை கதை, ஒரிஜினல் கேரக்டர்ஸ். சார் 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 கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கு, அண்ணன் அப்படி கூப்பிடலாம். ஆனா இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எல்லா இடத்துலையும் பார்த்தா நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவீங்க, வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி, அது மாதிரி ஒரு மாலை போட்டு வரீங்க. உங்களுக்கு போட்டா அது ரொம்ப நல்லா இருக்கு, அது இப்போ நாங்க போடும்போது பார்த்தா அது அந்த அளவுக்கு இதாக எப்படி அதுதான் வேஷ்டி சட்டை யாரு போட்டாலும் அம்சமா இருக்கும். நம்ம ஊரு இது இல்லையா, அதனால நம்ம யாரு வேஷ்டி சட்டை மட்டும் எல்லாருக்கும் எப்பவும் அம்சமா தான் இருக்கும். இன்னைக்கு பாருங்க சேஞ்ச், கெட்டப் சேஞ்ச். அந்த கொஸ்டின் எழுதி வச்சுட்டு வந்தான், மிஸ் ஆயிருச்சு. சார் அப்ப என்ன சொல்றீங்க? ரொம்ப அம்சமா பாருங்க வேஷ்டி சட்டை அம்சமா தானே இருக்கு. குரேஷி ஐ திங்க் குரேஷி அவரோட பிறவி பலன் அடைஞ்சிட்டாருன்னு. அண்ணே அடுத்த கேள்விண்ணே, முன்னாடிலாம் வந்து ஒல்லியா இருக்க பசங்களை பார்த்தா வந்து பாடி ஷேம் பண்ணுவாங்க, குச்சி மாதிரி இருக்க, இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்செக்யூர்டாவே ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டைலே மாறி அதை ஒரு கெத்தா மாத்தி அந்த டிராவல், இப்ப பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஒல்லியா இருந்தா உங்க ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மழை பெய்யுது, கடைசி கேள்வியா அதை கேட்டுறேன், சாரி. இத பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல இங்க இருக்கிற முக்காவாசி பேர் என்ன மாதிரி தான் இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி யாருன்னு நடக்குது? அந்த மாதிரி எனக்கு எப்படி நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க? ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒல்லியா இருக்கவங்களை பார்த்தாலே வேற மாதிரி ஏதாவது சொல்றது. சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, அந்த பக்குவம் இல்ல. வளர வளர தெரிஞ்சு, ப்ரூஸ்லி கூட ஒல்லியா தான் இருப்பாப்ல, வளர வளர அப்படியே அது ஒரு ஃபார்ம் ஆயிட்டோம் அப்படியே. அப்புறம் என்ன அந்த ஸ்ரீரங்கத்து ஜிகிடி அப்படின்னு ஒண்ணு இருக்குண்ணே. ஜிகிடி ஜிகிடினா என்னது? சிவா தான் சொல்லணும். ஜிகிடின்னா என்ன சிவா சார்? ஜிகிடின்னு நீங்க திருடா திருடல சொன்னீங்களா? எல்லாராலும் ரசிக்கப்படுகின்ற பெண். ஓகே சூப்பர். இல்ல நீங்க கேளுங்க. அண்ணே ராயன் படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபைட்டு, சண்டை, வெட்டு, குத்து, பின்னாடி குத்துறது, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இட்லி கடை வந்து ரொம்ப சாஃப்டா பஞ்சு மாதிரி லைட் ஹார்ட்டடான ஒரு படம். எப்படின்னு ரெண்டு டைரக்ஷன், இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த எக்ஸ்ட்ரீம் எப்படின்னு? எல்லா மாதிரியான படங்களும் பண்ணணும்னு ஒரு ஆசை. அப்படி ஒரே மாதிரி டைரக்ட் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்ட் பண்றது வேற வேற ஜானர்ல பண்ணணும்னு ஆசை, அவ்வளவுதான். வேற ஒன்னும் அது பெரிய காரணம் எதுவும் இல்லை. இன்னொரு கேள்வினே, அது என்னன்னா கேளு, அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு, கேளு. இல்ல கேட்கலாமே வேணாமான்னு கேளுப்பா. இல்லண்ணே, ஆடியோவில் வந்து சொல்லியிருந்தீங்களா இட்லி வந்து நாங்க வந்து அப்ப கஷ்டப்பட்டோங்கிற மாதிரி, இட்லி வாங்க காசு இல்லாம இது பண்ற மாதிரி. நீங்க அப்பவே டைரக்டரா இருக்கும்போது அது எப்படி, அது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்பீச் பாத்தீங்களா? இல்ல அந்த பிட்டை மட்டும் பார்த்தேன்னா, அதை மட்டும் கட் பண்ணி போட்டு. இல்ல நான் அதாவது நான் பிறந்தது 83ல, அப்பா டைரக்டர் ஆனது வந்து 91ல தான். ஸோ அந்த ஒரு 8 வருஷம் வந்து கொஞ்சம் வறுமை தான். 91ல இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஒரு 94 95 வரைக்கும் 4 பிள்ளைங்க, எல்லாரையும் படிக்க வைக்கணும், பார்த்துக்கணும், கேத்துக்கணும். அப்பாவுக்கு ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயமா தான் இருந்தது. 91ல இயக்குனர் ஆனப்புறம் கூட ஒரு 94 95ல இருந்து ஓகே, ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இருந்தாலும் நீங்க சின்ன வயசுல நீங்க அம்மா கிட்டயோ பாட்டி கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் எனக்கு காசு கொடு, அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், அங்க போகணும், இங்க போகணும் கேட்டா உடனே அவங்க கொடுத்துருவும் மாட்டாங்க இல்லையா? அதுவும் எஸ்பெஷலி கொஞ்சம் பட்ஜெட் வச்சு குடும்பம் நடத்துறவங்க அவ்வளவு ஈஸியா நம்மளால கொடுத்துட முடியாது. நாங்க 4 பேருமே கூட வீட்டுல வந்து வீட்டோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க தான். அதனால எவ்வளவு தூரம் அவங்க கிட்ட அவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி யோசிப்போம். அதனால வீட்டுல காசு கேட்டா கிடைக்காது, கேட்கவும் மாட்டோம். அதனால வயல்ல வேலை செஞ்சு பூவெல்லாம் எடுத்து அந்த கூலி எடுத்துட்டு போய் இட்லி வாங்கி சாப்பிடுவோம். அதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் புரிஞ்சுக்கலாம். நான் பார்த்த பிட்ட பார்த்தேன்னா அது சின்ன வீடியோ கிளிப்பு தான் பார்த்தேன்னா, அதனால அப்படி யோசிச்சிட்டேன். அப்புறம் ஒரு படம் நீங்க வந்து நடிச்சிருப்பீங்க, அப்போ அந்த டைம்ல அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருந்திருக்காது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக், இந்த இடத்துல பச்சை லைட் ஏன் போட்டாங்க தெரியுமான்னு பண்றாங்க. அதை பாக்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். என்னடா இந்த படத்தை அப்ப கொண்டாடலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். பரவாயில்ல இப்பவாவது கொண்டாடுறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் கொஸ்டினா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சந்தோஷத்துல வந்து நிறைய பேர் கூட இருப்பாங்க, கஷ்டம்னு வர்றப்போ சில பேர் தான் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டம்னு வர்றப்போ யாரு கூட இருந்திருக்கா?
அததான் இந்த படத்துல ஒரு பாட்டாவே எழுதியிருக்கேன். அதுல இருந்து வந்த இன்ஸ்பிரேஷன் தான் அது. எம்பாட்டன் சாமி வரும், எங்கேயும் கூட வரும், என் தாய் தூங்க சொன்ன பாட்டு வரும், எங்க அப்ப மூச்சு விட்ட காத்து வரும், ஊரான ஊர் வரும், முன்னோரின் பேர் வரும், எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும், எங்க ஊரு கருப்பசாமி ஆடி வரும் அப்படின்னு ஒரு லிரிக்கா எழுதியிருப்பேன். அது படத்துக்கான எழுதின லிரிக்னால அதுல முக்கியமான ஒண்ணு சேர்க்க முடியல.